எவ்வளவு ஒரு தரந்தான்னு நான் வந்து விமர்சிக்கிறேன். அந்த அந்த பொன்ராஜ்ன்றவன் ஒரு அப்துல் கலாம் கிட்ட வந்து நான் உதவியாளர் சொல்லி ஊரை ஏமாத்தினுக்கிறான். அப்துல் கலாம் மீண்டும் ஜனாதிபதி ஆவதை தடுத்தவர் கருணாநிதி. கலாம் என்றால் கலகம் என்று அவரை கேவலப்படுத்தியவர் கருணாநிதி. அங்க போய் யாரு அவரை வெறுத்தாங்களோ எதிர்த்தாங்களோ அங்க போய் நீ வாங்கி பொழைக்கிற, வாய வாடகை விட்டு பொழைக்கிற, பொழைச்சின்னு போய. விபச்சாரிகள் இவங்க எல்லாம் யாரு? இவங்க எல்லாம் டே ஒரு வார்த்தைன்னா ஒரு மரியாதை இருக்கணும், ஒரு கௌரவம் இருக்கணும். நான் படிச்ச தற்கொலை கூட்டன்ற, நீ படிச்சவனடா? நீ படிச்சவனா? தற்கொலை கூட்டன்ற. அப்ப திமுக இருக்கிறவங்களா எல்லாம் ஆர்வர்ட் பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு வந்தவங்களா? ஸ்டாலின் நான் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் இருந்தவரா? கருணாநிதி தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டி முடிச்சுவரா? சொல்லுங்க, யார் நீங்க எல்லாம்? யாரை பார்த்து தற்கொலை கூட்டன்றீங்க? நான் எங்க கட்சிக்காரங்க எங்க ஆளுங்க பேசுறாங்களா இவ்வளவு திறந்தாங்க? தலைவர் விஜய் பேசினாரா? இல்ல சீமான் அந்த குற்றச்சாட்டையும் சொல்றாரு. என்ன பேசினாங்க? யாரோ ஒருத்தன் வாட்ஸ்அப்ல எவனோ ஒருத்தன் ஒரு தொண்டை அவன் போடுற பதிவுக்கும் நான் ஜனாதிபதி கிட்ட உதவியாளர் இருக்கிறவர்கள் சொல்ற பொண்டாடி பேசுறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? என் கட்சி தலைவர் பேசினாரா? எங்க கட்சியோட பொதுச் செயலாளர் பேசினாரா? ஆனந்த் அண்ணன் பேசினாரா? அவங்க யாருமே பேச. ஆதவர்ஜனா பேசினாரா? நிர்மல் குமார் பேசினாரா? சொல்லுங்க. யாரோ ஒருத்தன் ஒரு பதிவு போடுறோம், அவங்க எல்லாம் போட்டாங்க. உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லடா? இப்ப நாங்க எடுக்கட்டுமா? திமுக என்ன நான் பதிவு போடுறோம், எங்க தலைவரை பத்தி நாங்க பேசட்டுமா? சொல்லுங்க. ஒரு ஒரு சம்பந்தம் மேல ஒரு மேட்டருங்க இது. வேணும்னு தமிழ்நாட்டு பெண்களை இழிவுபடுத்தணும். கலாச்சார சீரழிவை விஜய் வந்து நடத்தி கொண்டிருக்கிறார். யாரா கலாச்சார சீரழிவை நடத்துறது? யார் நடத்துறது? பள்ளிக்கூடத்திலேயே பெண் பிள்ளைகள் வந்து மதுவை பாட்டில் கிளாஸ்ல ஊத்தி சேஸ் சொல்லி வகுப்பறையில குடிக்கிறாங்க. இதுதான்டா கலாச்சார சீரழிவு.